அமர்ந்து கொள்ளும். நிறைய முகூர்த்தம் இன்னைக்கு. எக்ஸாம் வேற. குரூப் 4 சரி முன்னால் வந்துடுறேன், கொஞ்சம் முன்னால் இந்த ஃபேனுக்கு பிள்ளை. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க. நிலைமை ரொம்ப மோசமானா பெரிய உயர்வு வரப்போகுது. அல்லேலூயா. கண்டிஷன் ஒஸ்ட் ஆகும்போது பெஸ்ட் இடத்துக்கு போக போகிறேன். அல்லேலூயா. பைபிளில் எப்பெல்லாம் ஒஸ்டான சூழ்நிலைக்கு போகிறாங்களோ இப்பெல்லாம் கர்த்தர் பெஸ்ட்டுக்கு கொண்டு போயிடுறார். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் மத்தியிலே. யோசேப்பு தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு அற்புதமாக நடந்துச்சு. பூதம் தான் வந்துச்சு. பக்கத்தில் சொல்லுங்களேன், பரிசுத்தமும் பூதமும் பிரிக்க முடியாது. அற்புதம் நடக்கணும். யோசுவா சொல்ற, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் அற்புதங்களை செய்வார். 24 ஹவர்ஸில் அற்புதங்களை செய்வார். யோசேப்பு தன்னை பரிசுத்தமாக காத்துக்கிட்டேன், அற்புதம் நடக்கல, பூதம் தான் வந்துச்சு. சிறைச்சாலை நிலைமை ரொம்ப மோசமாச்சு. ஆனால் சிறைச்சாலையில் அவன் சாகலை. சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு. கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. பக்கத்தில் நிலைமை மோசமாகும்போது அதி உச்சத்திற்கு போக போகிறீர்கள். அல்லேலூயா. எலியா பேலஸிலிருந்து ஆகாப் அரண்மனையிலிருந்து நேராக கேரித் ஆற்றங்கரை. சரி, கேரித் ஆற்றங்கரை பரவாயில்ல, இயற்கைகளோட கொஞ்சம் மன ரம்யமாக இருக்குது, இது மனுஷார்களே வேண்டாம். எங்கள் வீட்டிலலாம் 2 நாய் இருக்குது, ரொம்ப அன்பு காட்டும். சில நேரம் அதோடய இருந்துடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன வரும். எலியா அப்படி தான் அழகாக காகம்னா காகம் கிடையாது, அது வந்து ஒரு அருவருப்பான மிருகம்னு லேவியராமத்தில் வருது, தீட்டு உள்ளது. கழுகு, ஏன்னா காக்கா வந்து 4 கிலோ 5 கிலோ இறைச்சி துண்டெல்லாம் கொண்டு வராது. அந்த நாட்களில் எலியா சவுல் இவங்கெல்லாம் மாட்டினுடைய முன்னதோடை ஒரு 40 கிலோ 50 கிலோ கறியை தானாக இந்த லாலிபாப் சிக்கன் நம்ம சாப்பிட்றோம்ல, அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. காக்கா வந்து வெயிட்டை ரொம்ப தூக்காது, கழுகு தான் நல்ல கனமாக தூக்கிட்டு வந்திருக்கு. காகங்களுக்கு என்ன புளூரல், ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று கொண்டு வந்திருக்கு. சாரி பார்த்து கேரித் ஆற்றங்கள் இருக்கும்போது அவன் நிலைமை பரவாயில்ல, இயற்கைகள், தண்ணி குடிக்க, சாப்பாடு கிடைக்கு. ஒரு லிமிட்டு பிறகு இப்படிலாம் எங்களுக்கெல்லாம் 3 நேரம் சாப்பாடு அமைதியில் இயற்கையாக கொண்டு விட்டு இங்கேயே ஜோம் பண்ணிவிட்டு, இங்கேயே ஒரு நோட்டு, ஒரு பேனா, ஒரு பைபிள், ஒரு கண்ணாடி, ஒரு எழுத்து மேசை, தண்ணி, கொஞ்சம் ஜூஸு, கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் மட்டனு, இதாக 3 வேளை சாப்பாடு கிடச்சா ஊழியம் சர்ச்சு ஒன்றுமே வேண்டாம். அவருடைய பிரசன்னத்தில் என்ன செஞ்சால் இருந்தால் போதும். சாரிபாத்தில் இருக்கிற இதில் கேரியத்தில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ஆகலை. அப்போ அடுத்தாப்பில் ஆண்டவர் சொல்கிறாரு, சாரிபாத்துன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே பெரிய கோடீஸ்வர வீட்டு அம்மா இருக்குது, அங்கே போ அப்படிங்கிறார். அங்கே போனால் அந்த அம்மா விறகு பிறக்கிட்டு இருக்கு, அதுவும் விஷத்தை வேற கலந்துட்டுங்கிறாங்க. அந்த கொஞ்சம் மாவு இருக்குல்ல, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், அதில் அந்த அம்மா என்ன பண்ணிட்டு விஷத்தை வேற கலந்து, இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சாக போகிறோம். சாப்பிட்டா உயிர் வாழ்றதுக்கு தான் சாப்பிட்றோம். ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லுது, சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். அப்படின்னா என்ன செய்யுது, விஷத்தை கலந்துட்டோம், இனிமேல் வழி இல்லை, நானும் என் மகனும் சாகப்போம். நிலைமை ரொம்ப மோசமாகுது. இப்போ எலியா ஏமாரி இந்த விஷம் கலந்த அந்த அடையில் முதல் அடையை கொண்டு வா. வேதம் சொல்லுது, ஆசாரியன் தொடுவது எல்லாம் பரிசுத்தமாக இருக்குமா. கரங்களை தர. அல்லேலூயா. இப்போ நிலைமை ரொம்ப மோசம். கேரித் ஆற்றங்கரையை தாண்டி சாரிபாத் வித வீடு, அது
பஞ்சத்தில் ஆண்டி பரம்பரை ஆண்டி அங்கே கொண்டு விடுறார். ஆனால் சாரிபாத் விதவை வீட்டில் 3.5 வருஷ காலம் இருந்தார் ஒழிய அத்தோட முடியலை. அங்கே வேர்ஸ்ட் கண்டிஷன். அங்கேருந்து நேராக கர்மேல் பர்வதத்திற்கு, கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. நீங்கள் பைபிள் முழுவதும் பார்க்கலாம். இயேசு யோர்தான் நதியிலிருந்து வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அத்தோடு அவர் முடியலை. ஆனால் வேதம் சொல்லுது, அவர் கப்பர்நகூமிலே அவருடைய பேர் பிரசித்தமாயிட்டு. கரங்களை தாட்டும், அல்லேலூயா. ஸோ எப்பெல்லாம் உங்கள் கண்டிஷன் ஒஸ்ட் ஆகுதோ, ஃபினான்ஷியல் சரி, தீர்க்கதரிசி மனைவி சொல்கிற என்னுடைய மகன்களை பிடித்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு கடங்காரங்க வந்துட்டு, அப்போ தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல். உங்களுடைய அடியான் கர்த்தருக்கு பயந்தவன். கர்த்தருக்கு பயப்படும் போது அங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரம் கூட, வீட்டில் உள்ள பாத்திரம், வீட்டில் சில நீரூற்றுகள், எண்ணெய் பாத்திரம், மா பாத்திரம். சாரிபாத் விதவை வீட்டிலேயே வார்த்தையை நிரம்பின ஒரு ஊழியக்காரன் சொல்லும்போது அற்புதம் நடக்கு. எலியா, இப்போ பார்த்தீங்கன்னா எலிசா வார்த்தையில் நிரம்பின கர்த்தருக்கு பயந்த குடும்பம். அறை வீட்டை பூட்டி கொண்டு மற்ற பாத்திரங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய், ஃபுல்லாக அப் டு த ப்ரீம் ஃபுல்லாக ஊற்று. நிலைமை மோசம் பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவர் அந்த நிலைமையை, சூழ்நிலைகளை வேதம் சொல்லுது சம்பூர்ணமாய் மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி டீ கொடுங்க பிரதர். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு. நீர்தானையா என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீர்தானையா என் வாஞ்சையெல்லாம் பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு. உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீ. அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீ. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு. என்னுள்ளத்தீ பலனே நீதானையா. என்னுள்ளத்தீ பலனே நீதானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு. இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு. உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன்.
உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியோ. உம்மோடுதான் நன்றி ஐயா நாள் முழுதும். வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில். ஹல்லேலூயா. உரமல சந்தரமோ கோரபௌரபன ஹந்தரமல ஷியா கரபன திபன ஹதரபன. ஹல்லேலூயா. உடைய கரங்களை உயர்த்தி தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. சொல்லலாமா? தூயரே தூயரே சர்வ வல்லவர். துதி உமக்கே துதி உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர். துதி உமக்கே துதி உமக்கே. ஆமென். எத்தனை எத்தனை நன்மைகளோ என் வாழ்வில் நீர் செய்தீர். எத்தனை எத்தனை நன்மைகளோ என் வாழ்வில் நீர் செய்தீர். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லாமா? என்ன இயலாதையா என்ன இயலாதையா விவரிக்க முடியாதையா. என்ன இயலாதையா விவரிக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை உமக்கு தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாட்சிமை உமக்கு தான். துதிக்கும் புதிய பாடல் என் ஆவில் எழச் செய்தீரே. பலரும் இதை பார்த்து பார்த்து நம்புவார்கள் உம்மையே. பலரும் இதை பார்த்து பார்த்து நம்புவார்கள் உம்மையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை உமக்கு தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாட்சிமை உமக்கு தான். ஹல்லேலூயா
நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் வசனம் தியானம் செய்து வாழ்கிறேன் வார்த்தையா. உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் வசனம் தியானம் செய்து வாழ்கிறேன் வார்த்தையா. வாழ்வே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே. பிதாவே, உம் ஜனத்தை ஆசீர்வதி. சுகம், செழிப்பு, ஆரோக்கியம், அமைதல், ஆறுதல், ஆனந்தம், விடுதலை, ஜீவன் உண்டாவதாக. யார் யார் பலவீனமாக இருக்கிறார்களோ உங்கள் நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிடுங்க. இப்பொழுதே உடைய சுகமொழிக்கு வல்லமை சரீரத்திலே பாய்வதாக. நீண்ட கால தடைகள் உடைவதாக. ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், சுகர், தைராய்டு, எல்லா விதமான மூட்டு வலிகள், ஸ்பைனல் பெயின், ஒற்றை தலைவலி, ஹீலிங் ஜீசஸ். பிள்ளைகளை ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஆங்காங்கே போயிருந்தாலும் கர்த்தர் பத்திரமாய் கொண்டு வருவாராக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் 15:29. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு. ஒரு 3 தடவை சொல்லுங்களேன். கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். இந்த பவுல் ஜனங்களை ரொம்ப நேசிக்கிறேன். பொதுவாக மேய்ப்பனுடைய இருதயம் ஜனங்களுக்காக நேசிக்க ஜனங்களுக்காக ஜெபிக்க அவங்க மேலே ஒரு அன்பு வரும். விசுவாசிகள் போதகருடைய உறவு எப்படின்னா, அது ஸ்பிரிச்சுவல் டைஅப், ஒரு ஆவிக்குரிய ஆத்தும பிணைப்பு. நீங்களும் எனக்காக ஜெபிக்க என் மேலே உங்களுக்கு ஒரு அன்பு வரும். பவுல் அடிக்கடி சொல்லுவான், நான் உங்களிடத்தில் வரும்பொழுது உங்கள் அவிசுவாசத்தை குறித்து நான் பயப்படுகிறேன்.
நான் மறுபடியும் உங்களிடத்தில் துக்கத்துடனே வராதபடிக்கு அவன் சொல்கிறான். நான் உங்களிடத்தில் வரும்பொழுது உங்களை காண நான் ஆசையாக இருக்கிறேன், வாஞ்சியாக இருக்கிறேன். அப்போ மற்றவர்களை பார்க்கறதுக்கும் தேவ பிள்ளைகள் தேவ ஊழியர்கள் ஒருவரை பார்க்கறதுக்கும் என்ன நடக்கும்? மல்கியால போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர். கர்த்தருக்கு பயந்தவங்க ஒருவரோடு ஒருவர் பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே ஒரு ஸ்பிரிட் கனெக்ஷன் உண்டாகும். வேதம் சொல்லுது, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் சகோதரனாகிய ஆரோன் உன்னை காண வருகிறான். உன்னை காணும்போது அவனுடைய இருதயம் என்ன செய்யுமா? எல்லாம் சொல்லுங்க, என்னை காணும்போது அவனுடைய இருதயம் மகிழும். அழைப்பு பெற்ற 2 பேர், பாஸ்டர் எனக்கு அழைப்பு இருக்கா? உங்கள் எல்லார் மேலேயும் பக்கத்தில் எடுத்துங்க, உங்கள் எல்லார் மேலேயும் சத்தியமாக அழைப்பு இருக்கு. என்ன அழைப்போ இல்லையோ, பேதுரு சொல்கிறார், ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். 1 கொரிந்தியர் 1:9 போட்டிருக்கு, தம்முடைய குமாரனாகிய இயேசுவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஐக்கியமாக இருக்க. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஐக்கியமாக இருக்க அழைத்த தேவன் உண்மை உள்ளவன். அப்போ இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கு. இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, சம்பூர்ணமான ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது வேறு, சம்பூர்ணமான ஆசீர்வாதம் என்பது வேறு. அப்போ சம்பூர்ணம், பரிபூர்ணம் எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். ஃபுல்னஸ், இங்கிலீஷில் ஒரே வார்த்தை போட்டிருக்கு, ஃபுல்னஸ். ஃபுல்னஸ்ன்னு என்னது? மேக்சிமம் கெப்பாசிட்டி, அவ்வளோதான். ஹார்லிக்ஸ் பாட்டில் திறக்கிறோம், அது மேலே ஒரு சின்ன என்ன இருக்குது, பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை திறந்த உடனே அது ஜாக்கிரதையாக திறக்கிறது. பொதுவாக பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம், எதையாவது திறக்கும்போது படக்குன்னு திறந்துடாத, கீழே கொட்டிடும். எது வரைக்கும் இருக்குது? அப் டு த பிரிம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இங்கிலீஷில் போட்டு அப் டு த பிரிம், அந்த நுனி வரைக்கும் இருக்கிறது. அதுக்கு பிறகு தான் சம்பூர்ணம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். கடந்த வாரத்தில் சொன்ன, ஆண்டவர் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமாக்கி தோய்ந்த எல்லா ஆத்மாவும் என்ன செய்கிறாராம்? நிரப்புவேன். எரேமியா 31:25. இந்த நாளில் ஒரே ஒரு வார்த்தை தான். போன வாரம் ஒரே வார்த்தை, ஒரு வார்த்தையை வச்சு தான் ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார். எல்லாம் சத்தமாக கிறிஸ்துவின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம், சுவிசேஷம். அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன? இப்போ அடுத்த கேள்வி, வாட் இஸ் காஸ்பெல்? சுவிசேஷம் என்றால் என்ன? ஐயா, டூ குட் டு பி பிலீவ். பக்கத்தில் நம்புவதற்கு ஏதுவில்லாத நல்ல காரியம். டூ குட் டு பி பிலீவ், டூ குட் டு பி ட்ரூ. நம்பவே முடியாத ஒரு நல்ல செய்தி தான் சுவிசேஷம். இந்த நாட்களில் ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் ஒரு ஊருக்கு வாரனாலே அந்த ஊரே எதிர்கொண்டு போய் அவரை வரவேற்கும். பைபிள் ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னா, சாமுவேல் பெத்லகேமுக்கு வர்றதுக்கு முன்னாலே அந்த ஊரே போய், நீர் எங்களிடத்தில் வருகிற காரியம் என்ன? ஏன்னா ஒரு ஊழியக்காரன் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஊருக்கு வந்தால் அந்த ஊரே என்ன செய்யப்படுமா? டிரான்ஸ்ஃபர்மேஷன், டோட்டலாக மாறிடும். நீங்கள் உபாகமம் 33 போட்டிருக்கு, நாடும் அது நிறைவும். எத்தனை? 13. உபாகம் 33
யோசேப்பு நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். 14 வாசிங்க. நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியிலே எழுந்தனுடைய தயை. பாருங்க, ஒரு ஊழியக்காரன் மேல ஆண்டவர் அழைத்தா அவனுடைய சிரசின் மேல், யோசேப்பினுடைய சிரசின் மேல் தன் சகோதரர் விஷயம் அதுக்கு முந்தின 3 வருஷம் முன்னால் வருமே, நாடும் அது நிறைவும் அதுக்கு முன்னாலேயுமே ஒரு வசனம், அதுக்கு முன்னால் முந்தின பக்கம் திருப்புங்க. அதை தான் சொல்கிறேன். எத்தனை வசனம்? 13. அதான் சொல்கிறேன். 13 பாருங்க. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய பக்கத்தில், என்னால் என்னுடைய குடும்பம் மாத்திரமல்ல, என்னுடைய தேசம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினால். ஐயா, ஒரு காஸ்பல் சுவிசேஷம் ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை, ஒரு ஊரை தலைகளாக மாற்றிடும். விசாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ். அந்த விசாகப்பட்டினத்துக்கு கொஞ்சம் முன்னால் அந்த வில்லேஜுக்கு தெற்க ஒரு கிராமம் இருக்குது, வடக்கு ஒரு கிராமம் இருக்குது. இந்த வடக்கு கிராமத்தில் ஒரே ஒரு பாஸ்டர் அந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்து அந்த தேங்காய் மாங்காய் இதெல்லாம் அவங்கள சபைக்கு கொண்டு வர வைத்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி, முதல்ல அவங்க ஓலைப்பறை போட்ட குடிசைகள் தான். ஆனால் அந்த சபைக்கு ஜனங்கள் வந்து வந்து சுவிசேஷத்தை கேட்டு அந்த சபை மாத்திரமல்ல, இன்னொரு கிராமத்துலேயும் ஹைதராபாத் சிட்டிலேயும் 3 சர்ச், ஏழை விவசாயிகளாக இருந்தவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னைக்கு 1.5 கோடியில் 3 சர்ச்சு கட்டிட்டாங்க. கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. அவங்களே பாஸ்டருக்கு ஒரு இன்னோவா கார் வாங்கி கொடுத்தாங்க 10 லட்சம் ரூபாய்க்கு. என்ன காரியம்னா, இந்த ரோட்டுக்கு தெற்க மழை வராது, இந்த ரோட்டுக்கு வடக்க இந்த கிராமத்தில் மழை பெய்யும். சபைக்கு வந்து சுவிசேஷத்தை கேட்க கேட்க 10 தேங்காய் காய்க்கக்கூடிய தென்னை மரம் 60 தேங்காய் காய்க்க ஆரம்பித்தது. கரங்களை தட்டுங்கள், அல்லேலூயா. The power of gospel. அப்போ இயேசுவை அறிய 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 சம்பூர்ணமான ஆசீர்வாதம், அவருடைய அன்பை அறிய அறிய அறிய. முதல்ல இந்த தோமா இருக்கார்ல, தாமஸ், இயேசுவனுடைய சீஷர், அவர் எங்கே வந்து இறங்கினார்னா கேரளாவில் மலபார்ங்கிற இடத்துல வந்து இறங்கினார். எங்கே வந்து இறங்கினார்? மலபார் கோல்டு அப்படின்லாம் இருக்குல்ல, மலபார் வந்து கேரளாவினுடைய பழைய பேர் மலபார். ஆனால் இப்பவும் மலபார்னு ஒரு இடம் அங்கே இருக்குது, தெரியுமில்ல, கேரளாவில். ஆமாம், மலபாரில் வந்து இந்த கப்பலில் வந்து இறங்கும்போது அங்கே கை தாங்கலை. ஆட்கள் இறங்கும்போது அவங்கள பிடிச்சி இறக்குறதுக்கு ஒருத்தருடைய வேலை, ஒரு போர்ட்டர், அவர் தான் அந்த ஆட்கள் யாராவது லக்கேஜ் எதுவும் தூக்கிட்டு வாங்கன்னா தூக்கிட்டு வருவார். மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டவர் வர்ற அந்த கப்பல்லேருந்து இறங்குற ஆட்களுக்கு இப்படி தோலை கொடுத்து இறக்கி விடுற ஒரு நபர், ரொம்ப கஷ்டப்பட்ட ஆள். ஆனால் தோமா முதல்ல இந்தியாவுக்கு வந்து அந்த கப்பலை விட்டு இறங்கும்போது அவருடைய தோளில் தான் கை வச்சிருக்காரு. எத்தனையோ வருடங்கள் அவர் மேலிருந்து அசுத்தாவி இருள் விலகி ஒரு வெளிச்சம் அந்த நிமிஷத்தில் வந்து இறங்குது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சம்பூர்ணமான சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம்
அந்த ஒரு நபருக்குள்ளே இருந்து அசுத்தாவி எல்லாம் விலகி வெளிச்சம் வந்துச்சு. இன்றைக்கி 2000 வருஷம் ஆச்சு. அந்த குடும்பம் இன்றைக்கி மலபாரில் அவருடைய வம்சத்தார் பேர பிள்ளைகள் மற்றவர்களை காட்டிலும் அதிக வெளிச்சத்தோடு இருக்கிறார்கள். கரங்களை தட்டுங்களை. அப்போ சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷத்தின் சம்பூரணம், கிறிஸ்துவை அறிவது என்பது சாதாரணமானது கிடையாது. உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நேசித்து ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர்ந்து சபைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்போது என்னுடைய வாழ்க்கை தரம், நம்மளுடைய நினைவு, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய சிந்தை எங்கேயோ வேறு லெவலில் கொண்டு போயிடுவார். நல்ல ஞாபகம் இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு 20 வருஷம் முன்னால் அடிக்கடி இந்த தேனி இயேசு பண்ணைக்கு நானும் என்னுடைய மனைவியும் போய் அங்கே வைகை லாட்ஜுன்னு ஒரு லாட்ஜு தேனியில் இருக்குது, நல்லாயிருக்கும். அங்கே தங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் எவரெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. தேனியில் நேராக போய் எவரெஸ்ட்டில் தான் போய் முட்டும். அங்கே போய் அந்த புரோட்டா நான்வெஜ்ஜு சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே ஏர் கண்டிஷன். நான் என்னுடைய மனைவி போகிற குழுவினர்லாம் அங்கே தான் போய் சாப்பிட்டேன். இப்போ அங்கே காளிதாசன் ஒருத்தர் இருந்தார், சர்வ் பண்ணுறார். நமக்கு இந்த ஏழை எளிய ஜனங்களோட டக்குன்னு ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேஷன் எனக்கு ஒரு கிருபையை கொடுத்துருக்காரு. பணக்காரனோ ஏழையோ யாரோட பேசினாலும் பழகினாலும் அவனுங்களுக்கும் எனக்கும் ஒரு பாலம் உண்டாயிரும். உங்கள் பேர் என்ன பேர் அப்படின்னே, காளிதாசனார். ஒவ்வொரு நாள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது காளிதாஸ், இயேசுவை நம்புங்க காளிதாஸ், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், உங்களை வாழ வைப்பார், உங்கள் வாழ்க்கை தரம் உயரும், உங்களுடைய காயங்கள் ஆறும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் காளிதாஸ். அப்படியா சார், அப்படியா சார், அப்படியா சார், அப்படியா சார். உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டோம்னு கையை பிடிச்சி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். திருப்பி 3 வருஷம் கழித்து அதே தேனிக்கு அதே எவரெஸ்ட் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறேன். வந்தார், காளிதாஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு பேரும் மறக்காது, நிறையா எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாகி உள்ள பேரெல்லாம் கரெக்டாக சொல்லி கூப்பிடுவேன். அது என்னமோ நான் நினச்சேன் எனக்கு மெமரி பவரே கிடையாதுன்னு பார்த்தா எனக்கு இப்போ தான் கர்த்தருக்குள்ளே வர தான் ஒரு பயங்கரமான மெமரி பவர். என் மனைவி என்னையோட இன்டெலிஜென்ட்டு, ஆனால் பேரை மறந்துடுவாங்க. நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாங்க. அது அவங்க பேரை அவங்களே சொல்லட்டும் அப்படின்னு. 3 வருஷம் கழிச்சு காளிதாஸ், சார் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் வந்தீங்க, இயேசுவை பற்றி சொன்னீங்க, கையை பிடிச்சி ஒரு ப்ரேயர் பண்ணீங்க, 18 வருடம் இருந்த சிகரெட்டு அன்னையோட போச்சு. கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. த பவர் ஆஃப் காஸ்பல். இயேசுவை பற்றி சொல்கிறது, இயேசுவை பற்றி பேசுறது, இயேசுவை பற்றி தியானிக்கிறது என்பது சாதாரண காரியம் கிடையாது. அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன? ஒரு பெரிய இருண்ட கண்டத்திலிருந்து வெளியே வருவது. ஏன்னா சுவிசேஷத்தில் இல்லாத ஆசீர்வாதமே கிடையாது. பேதுரு சொல்கிறார், அந்தகார இருளின் என்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, நல்ல கரங்களை, புண்ணியங்களை அறிவிக்கும்படி. உங்கள் எல்லாத்தையும் மயக்க கொடுத்து ஆண்டவர் என்னையா உங்களை செஞ்சுருக்கார், புண்ணியங்களை அறிவிங்க அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாட்டி அடுத்த வாரம் இந்த 24 முழுவதும் என்ன ஆமாம் பிரசங்கம்லாம் கிடையாது, ஒர்ஷிப்பு. அடுத்தது உங்கள் ஒவ்வொருத்தரும் புண்ணியங்களை அறிவிக்கணும் அப்படின்னா அழகாக லிஸ்ட்டு போட்டு, நான் 1967 வருடம் நவம்பர் மாதம் டிசம்பர் 18ஆம் தேதி பிறந்தேன். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த கர்த்தர் ஸ்தோத்திரன். 12ஆவது வயதில் அபிஷேகம் பண்ணினார், 13ஆம் வயதில் அந்நிய பாஷை கொடுத்தார், டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ண வைத்தார். எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ காஸ்பல் என்றால் என்ன எல்லாம் சொல்லுங்கள். இருளில் இருந்து, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துல கரங்களை நல்ல தட்டங்கள். அல்லேலூயா. புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் ராஜரிகமான ராயல் பிரீஸ்ட், ராயல் பிரீஸ்ட்ஹுட் அண்ட் ஹோலி நேஷன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்.
அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன? இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு, காயத்திலிருந்து சுகத்திற்கு. கிட்டத்தட்ட 6000 அசுத்தாவி ஒரு வாலிபனுக்குள்ள தன்னைத்தானே, மார்க்கு 5ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டும், காயப்படுத்தி கொண்டு போகிற வரவங்களெல்லாம் அடித்து கொண்டு சங்கிலினால் எண்ணத்தை கட்டினாலும் தூக்கி போட்டுட்டு, ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு அவனை சந்தித்தார். வேதம் சொல்லுகிறது அவன் இயேசுவின் பாதத்தில் என்ன செய்தானா? பக்கத்தில் சொல்லுங்களேன். இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்தான். அது வரைக்கும் அவனுக்கு நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. தன்னைத்தானே காயப்படுத்தி மற்றவங்களையும் காயப்படுத்தி, பொதுவாக மற்றவங்கள காயப்படுத்துகிறாங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிடுவேங்கண்ணா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ நம்ம அரசியல் தலைவரில் ஒருத்தர் விஜயகாந்த், அது ஜெயலலிதா அம்மாவையே பார்த்து அப்படின்ட்டார். அது நல்ல பழக்கம், நேருக்கு நேரு காமிச்சிடுறது. ஆனால் வெட்டு 1 துண்டு 2 பேசுகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனசில் நிறைய காயங்க என்ன செய்யும். இந்த வாலிபன் அப்படி தான். இப்போ சுவிசேஷம் என்றால் என்ன? இருளிலிருந்து வெளிச்சம், காயத்திலிருந்து காயம் கட்டுதல். வேதம் சொல்லுது இருதயத்தில் காயப்பட்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். சுவிசேஷத்தில் முதல் சுவிசேஷம் என்ன தெரியுமா? மார்க்கில் போட்டிருக்க, எடுக்க வேண்டாம். தரித்திரருக்கு சுவிசேஷம். எல்லாம் சொல்லுங்களேன், தரித்திரருக்கு. இன்னொரு கிளை சொல்ல போனால் சுவிசேஷத்தில் முதல் ஸ்டெப்பே ஐஸ்வர்யமும் பொருளாதார செழிப்பும் தான். கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் சொல்லிக்கிட்டே போகலாம். ரட்சிக்கப்பட்ட உடனே முதல் ஆசீர்வாதம் பொருளாதார செழிப்பு. பேதுருவை ஆண்டவர் சந்தித்த உடனே முதலாவது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே, அப்படின்னா நீங்கள் மொழிபெயர்ப்பில் பண்ண ஆகிலும் உடைய ரேமா வார்த்தையின்படியே, ஆகிலும் உடைய ரேமா வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். போட்டதுனால என்னது? 1 டன் கெப்பாசிட்டி உள்ள அந்த படகுல 10 டன், எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், 10 மடங்கு. பைபிளில் சில மடங்கு இருக்கு. யோபு 2 மடங்கு, பென்யமீன் 5 மடங்கு, தானியேல் மிஷாவேல் அசரியா 10 மடங்கு, ஈசாக்கு 100 மடங்கு, உபாகமம் 1:11 1000 மடங்கு, ரெபேக்கா கோடாகோடி. இன்னும் தானியேல் யோசேப்பினுடைய களஞ்சியம் கடற்கரை மணலத்தனையாய். கரங்களை தட்டுங்கல. எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட, காஸ்பல் என்பது, இயேசு என்பது சாதாரண காரியம் கிடையாது. சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில். யெகோவா தேவனை ஒருத்தர் ஏற்றுக்கொள்வது என்பது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். திருநெல்வேலி பக்கம் பண்டார வெள்ளை அப்படின்னு ஒரு 4 மாவடி பக்கம் ஒரு கிராமம் இருக்கு. அங்கே ஜீவானந்தம்னு பழைய பிரசங்கியார் ஒருத்தர் உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீவானந்தம் ஐயா, மகிழ்ச்சி அவர் ஊழியம். 4 நாள் கூட்டம். முதல் நாள் கூட்டத்தில் 2000 பேர் வந்துட்டாங்க. அந்த ஊரில் நான் சொல்கிறேன், ஒரு 45-50 வருஷம் முன்னால், நான் ஒரு 30-35 வருஷம் முன்னால் அவரை பார்த்துருக்கேன். சமாதானபுரம்னு ஒரு ஏஜி சர்ச்சுக்கு வந்திருந்தார், அந்த டேம்ரின். பிறகு கல்யாணம் ஆன பிறகு ஒரு தடவை வந்திருந்தார். சில பாடல்கள் ரொம்ப அருமையான ஒரு பரிசுத்தவான். டேம்ரின் வச்சு தான் பாட்டு படிப்பார். காஸ்பல் கூட்டம் முதல் நாள் 2000 பேர் வந்துட்டாங்க. எல்லாம் இவனை விட்டா ஊருக்கு ஆட்களெல்லாம் வேதக்காரனா மாற்றிடுவான் போலேன்னு அந்த பண்டார வேளையில் உள்ள சில பெரியவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அடுத்த நாளே அவங்க பிளான் பண்ணிட்டான். அதில் ஒரு ஆள் ஞானம் உள்ளவன் 10 பாம்பாட்டிகளை கூப்பிட்டு 40 வருஷம் முன்னால், பாம்பாட்டிக்கு 5 ரூபா கொடுத்த பாம்பை பிடிப்பான் அந்த நாட்கள், 40 வருஷம் முன்னால்
இவர் சொல்லார் 10 பாம்பாட்டியை கூப்பிட்டு 10 பேருக்கு 100 ரூபா 1000 ரூபா தார். 40 வருஷம் முன்னால் 1000 ரூபாங்கிறது பெரிய ரூபா. ஒரு 50 வருஷம் முன்னால் பெரிய ரூபா. 1000 ரூபாயா? அவர் சொல்லிட்டார், நான் பயங்கரமாக கூட்டம் இருக்குது, நான் ஸ்டேஜுக்கு பக்கம் அப்படி சைடில் அப்படி நடக்கிறது போல் நடந்து இப்படி கையை காட்டுவேன். இப்படி கையை தூக்குன உடனே நீங்கள் என்ன செஞ்சிடணும், பாம்பை கூடையில் கொண்டு, பயங்கரமான பல் பிடுங்காத பாம்பு, விஷ பாம்பு 10 கூடையில் கொண்டு வந்து ஒவ்வொரு டியூப்லைட் பக்கம் நிற்கணும். நான் சொன்ன கையை அப்படி காமிச்ச உடனே கூடையை திறந்து பாம்பை என்ன செஞ்சிடணும், வெளியே விட்டுறணும். கூட்டம் செதறி ஓடும், எல்லாம் டோட்டல் ஃபெயிலியர் ஆயிரும், அப்செட் ஆயிரும். நம்ம பிளான் சூப்பர், எல்லோரும் கேலி பண்ணி சிரிக்கலாம் அப்படின்னு அந்த ஊரில் பணக்காரன் ஒருத்தன், ஞானம் உள்ளவன் ஒருத்தன் ரொம்ப செஞ்சு இப்போ 10 பாம்பாட்டிகள் 10 டியூப்லைட் பக்கம் செகண்ட் டே 5000 பேர் கூட்டம். இவர் ஆராதனைலாம் முடிஞ்சிச்சு, இவர் வந்துட்டார் பாஸ்டர் ஜீவானந்த். அவர் டேம்பரின் எடுத்து அவர் வழக்கமான ஒரு பாட்டு பாடுவார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை, பெரும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிடவில்லை. இவர் மலையாளத்தில் படிப்பார், ஹிந்தியில் படிப்பார். டேம்பரினை வச்சு படிச்சுக்கிட்டே ஆரம்பிக்கவே இந்த ஸ்டேஜுக்கு பக்கம் கையை அவர் என்ன செஞ்சிட்டார், காமிச்சிட்டார். காமிச்ச உடனே இந்த 10 பாம்பாட்டிகளும் கூட என்ன செஞ்சிட்டாங்க, திறந்துட்டேன். கூட திறந்து பாம்பு வெளியே போனால் நல்ல வாழ வயதுள்ள பாம்பு, இளம் வயதுள்ள பல் பிடுங்காத பாம்பு, பயங்கரமான ஹைலி வெனமஸ் விஷ நிறைந்த பாம்பு. இவர் பாட்டு ஆரம்பிக்கவும் 10 பேரும் கூடையை திறக்கிறாங்க. பாம்பு கூடை விட்டு போக மாட்டேக்கு. தேவதூதன் வந்து எல்லா பாம்பு மேலே அனஸ்தீசியா மயக்க மருந்தை போட்டுட்டான். தமிழ் கையை தட்டாதீங்க கமல், ஏன் தப்பு, உங்களெல்லாம் எதிர்பார்த்து. கூண்டை திறந்து பாம்பை விட சொன்னால் 10 பாம்பும் செத்து அப்படியே கிடக்கு. உண்மையாக நடந்தது. கொஞ்சம் மண் அள்ளி அது மூஞ்சில் படுக்க, அப்பமா செத்து அப்படி தான் கிடக்கு. ஏன்னா தேவதூதன் வந்து என்ன செஞ்சிட்டேன், சூசேஸ் த பவர் ஆஃப் காஸ்பல். பத்து பாம்பும் செத்தது மாதிரி கிடக்கு. மண்ணள்ளி போடுறான், குச்சியை வச்சு குத்துறான். இந்த ஆள் ஸ்டேஜ் பக்கம் இப்படி கையை காமிச்சார்ல, இந்த ஆள் கை அப்படியே மரத்து அப்படியே நின்றுட்டு 10 பேரும் என்னமோ நடக்கலையே. அது மேலே 10 பேரால் இருக்கவும் முடியல. பாம்பு மண்ணள்ளி போடுறான், குத்துறான், தூக்கி தூக்கி எறிகிறான், செத்தது மாதிரி கிடக்கு. 10 பேரும் பாம்பை தூக்கிட்டு நேராக காட்டுக்குள்ளே ஓடுறேன். கூடையை மூடிட்டு காட்டுக்குள்ளே ஓடி தேறி காட்டுக்குள்ளே 10 பேரும் 10 பாம்பை அப்படி தூக்கி எறிகிறானுங்களாம். 10 பாம்பும் 10 பேரை விரட்டி விரட்டி கொத்துதான். கரங்களை தட்டுங்களேன். நம்ம பண்டார வேளையில் உண்மையாக நடந்தது. ஜீவானந்தம் பாட்டு படிக்கும்போது தூதன் வந்து 10 பாம்பு மேலேயும் மயக்க மருந்தை போட்டு 10 பாம்பு ஒர்க் பண்ணலை. ஆனால் இவ தூக்கி கொண்டு காட்டுக்குள்ளே வந்துருன்னு கையை காமிச்சு எல்லாம் ஒன்றா காட்டுக்குள்ளே ஓடி தூரம் எரிஞ்சவன பாம்பை விரட்டி விரட்டி 10 பேருக்கும் கொத்து. இந்த ஆள் கையை காமிச்சார, இந்த ஆள் அப்படி கையை தூக்கிட்டே வர்றாரு. இவரும் காட்டுக்குள்ளே வர. காலையில் பார்த்தா திருச்செந்தூர் ஆஸ்பத்திரியில் இந்த கையை கையும் அப்படி நின்று போச்சு. 10 பாம்பாட்டிகளும் கொத்துப்பட்டு 11 பேரும் திருச்செந்தூர் ஜிஹெச்சில் படுக்க வச்சுருக்காங்க. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. 11 பேரும் 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 11 பேரும்
அடுத்த நாள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து இவர் கையை செக் பண்ணிவிட்டு சொல்லிட்டாரா, உங்கள் கை 50 வருஷம் ஒர்க் பண்ணாத கை மாரி மரத்து போயிட்டு. பைபிளில் போட்டிருக்கு, யெரொபெயாம் அவனை பிடியுங்கள், தீர்க்கதரிசி கை நேராக நீட்டுறான், அந்த கை அப்படியே நின்றுச்சு. கொடைக்கானலில் ஒருத்தர் ஒய்ஃபை அண்ணார் உங்கள் கை நிற்பதாக நின்றுட்டேன். அப்படி பரிமளம் என் கை அப்படியே நின்றுட்டு, நீ ஜோம் பண்ணு, நீ நம்புகிற தெய்வம் உண்மையான தெய்வம். ஒய்ஃபு ஜோம் பண்ணி பிறகு கை என்னாச்சு, அன்னையோட அடிக்கிறத நிப்பாட்டிட்டார். ஜீவானந்த 2ஆம் நாள் கூட்டத்துக்கு பண்டார வேலையில் திருச்செந்தூர் பார்க்கும். முதல் நாள் 2000, 2வது நாள் 5000, 3வது நாள் 10,000. 3வது நாள் இவங்க எல்லாம் எங்கே கிடக்காங்க, ஹாஸ்பிட்டல். டாக்டர் சொல்லிட்டான்னு உங்கள் கையை துண்டாக வெட்டி தான் எடுக்கணும், கை அப்படியே மரத்து போச்சு, செத்துக்கிட்டு இருக்கு. 4வது நாள் 10 பாம்பாட்டிகளும் இதை பிளான் பண்ண அந்த ஊர் பண்ணையாரும் ஸ்டேஜுக்கு பின்னால் வந்து ஃபுல் காஸ்பல் கேட்டு ஜீவானந்தம் அந்த கையை தொட்ட மாத்திரத்தில் இரத்த ஓட்டம் ஓடி நார்மலாகிட்டு. அல்லேலூயா. 10 பாம்பாட்டிகளை ரட்சிக்கப்பட்டாங்க. த பவர் ஆஃப் காஸ்பல். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு நான் உங்களிடத்தில் வருகிறேன். அப்போ இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது முதல் ஆசீர்வாதமே உங்கள் பொருளாதாரம் தான். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்போது முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, என்னது, பொன்னோடும் பொருளோடும். 2வது வேதம் அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. தெய்வீக சுகம். மலேசியாவில் மேரின்னு ஒரு அம்மா பையன் பைக்கில் ஃபாஸ்ட்டாக போய், அதுவும் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் 3rd ஃப்ளோர்னு பைக் இருக்குது, ஓட்டுறவன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பான், பின்னால் உட்காந்துருக்கவன் எத்தனாவது ஃப்ளோரில் இருப்பான், 3rd ஃப்ளோரில் இருப்பான். வேகமாக பையன் பைக்கில் போய் ஒரு பஸ்ஸில் மோதி மண்டை 2ஆக பிளந்து மூளைலாம் கிராக் ஆயிடுச்சு, மூளையே டேமேஜ், மூளையே பிஞ்சிட்டான். கோமா ஸ்டேஜில் மலேசியாவில் ஹாஸ்பிட்டலில், முஸ்லீம் ஹாஸ்பிட்டலில் அந்த பையன் மண்டை 2ஆக பிளந்துட்டு மூளை கிழிஞ்சிட்டு, மேரி அம்மாவுடைய மகன் வெஜிடபிள் மேரி சுய நினைவு இல்லாமல் இருக்கு. அந்த அம்மா தமிழ்நாட்டில் ஒரு ஊழியக்கார்ட்ட ஜோம் பண்ணியிருக்கு. ஊழியக்கார் ஜோம் மட்டும் சொன்னார், அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில், டாக்டர்ஸ் எல்லாமே கைவிட்டாங்க, மண்டை பிளந்துட்டு மூளை கிழிஞ்சிட்டு, ஆக்சிடெண்ட்டு கரெக்டாக நெத்தி, வாய்ப்பே இல்லை, கோமா ஸ்டேஜ், தன்னறிவும் இல்லை, பிழைக்கவே முடியாது. முஸ்லீம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். ஒரு ஊழியக்காரர் ஜோம் பண்ணிட்டு சொன்னார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் பையன் அம்மான்னு சொல்லி கத்திட்டு எழுந்திருப்பான், அவன் நல்ல சாப்பாடு கொடுங்க. இந்த அம்மா அழுதுச்சான். டாக்டர் சொல்கிற ரிப்போர்ட்டு மண்டை பிளந்துட்டு மூளை கிழிஞ்சிட்டு, வாய்ப்பே கிடையாது. ஊழியக்கார் சொல்லிட்டு வச்சுட்டாரான். ஊழியக்காருடைய வார்த்தையின்படியே கொஞ்ச நேரத்தில் அம்மான்னு சொல்லி சுய நினைவு இல்லாமல் கோமா ஸ்டேஜில் இருந்த பையன் உயிரோடு எழும்பி உட்கார்ந்தான். நான் சாப்பாடு கேட்டான், நான் சாப்பிட்டாங்களாம். அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள சீஃப் 5 டாக்டர், முஸ்லீம் டாக்டர் ரட்சிக்கப்பட்டான். கரங்களை தட்டுங்கள. சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட உங்களிடத்திலே வருகிறேன். அப்போ சுகம் என்பது எல்லாம் சதுவம். சுகம் என்பது சுவிசேஷம். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகம் ஆனீர்கள். எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாகும். தீர்க்காயுசு என்பது, எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்களேன், தீர்க்காயுசு என்பது பிறப்புரிமை. பால கங்காதர திலகர் சொன்னார், சுதந்திரம் என்னது, பர்த் ரைட்.
பாலகங்காதர் தானே தலைவர் தானே சொன்னார். பாலகங்காதர், ஆமாம், இந்தியாவின் அயன்மேன். அவர் யார்? இந்த ரெண்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இன்றைக்கி தான் உண்மையாக ஒத்துருக்கேன் அவங்ககிட்ட. சர்தார் வல்லபாய் படேல். பாலகங்காதர சுதந்திரம் எனது பரப்புரிமை. எல்லாம் சத்தமாக சொல்லுவோம். சுவிசேஷம் எனக்கு ஜீவனை கொடுக்கிறது, தீர்க்காயுசை கொடுக்கிறது. ஐயா, வியாதியை கொடுக்குறவன் பிசாசு. யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் எல்லாம் சத்தமாக என் நோய்களை எல்லாம் இருக்கும். அது இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கும். டோட்டலாகவும் சுகமாக்குவார். இப்போ எனக்கு சுகர் இருக்குது. முந்தா நாள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், கால் காந்தல், ஒரே காந்தல். உங்களுக்கு காந்தல் எடுக்கா அப்படின்னாரு. எனக்கு காந்தல் எடுக்கலை, கூச்சமாக இருக்குது சில நேரம் அப்படி. சில வியாதிகள் நிச்சயமாக போயிடும், விடுதலை தர்றாரு. ஆனால் சத்தமாக சொல்லுங்க, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். சிலவங்களுக்கு சில வியாதி பெரிய எஃபெக்டை கொண்டு வந்துடுது. ஆனால் உண்மையாக நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்க 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 வேதம் சொல்லுது, அவருடைய பிரசன்னத்திலே பர்வதங்கள் மெழுகு போல வரும். த பவர் ஆஃப் காஸ்பல். அப்போ சுவிசேஷத்தில் சம்பூர்ணம் இருக்கு. இந்த சுவிசேஷம் டூ குட் டு பி ட்ரூ, நம்புவதற்கு ஏதுவல்லாத ஒரு நல்ல செய்தி தான் சுவிசேஷம். அவர் உங்களை நேசிக்கிறார், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்பா உங்களை நேசித்து உங்களை பிள்ளையாக்கிட்டார். களிமண்ணை பார்த்து பிள்ளைன்னு சொல்லுவோமா? எங்கள் வீட்டில் 2 நாய் கிடக்கு. நாய் மேலே ஒரு அன்பு எனக்கு. திடீர் ஊருக்கு பொள்ளாச்சிக்கு 2 நாள் போயிட்டு வந்தோம். அப்புறம் வந்த உடனே, என்ன பிள்ளைகளா தேடினீங்களா, அம்மாவை தேடினீங்களா, அப்பாவை தேடினீங்களா? இப்போ அது எங்களுக்கு பிள்ளையா அது உண்மையில். ஆனால் வேதம் சொல்லுது, இப்போ நாயை நம்ம பிள்ளையாக்க வெட்கப்படலை. டிவி ஷோவில் சொல்கிறாங்க, ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கோ? எனக்கு கல்யாணம் ஆகலை, ஆனால் 34 பிள்ளைங்கோ அப்படிங்க. கல்யாணம் ஆகலையா, ஆனால் எத்தனை பிள்ளைங்களாம்? 34 பிள்ளைங்கோ அப்படி. என்ன 34 பிள்ளைங்கோ, கல்யாணம் ஆகலைங்கிறீங்க? அது சொல்லுது, கால் அடிப்பட்டது, கை அடிப்பட்டது, மூஞ்சி கோணுனது, கண் தெரியாத 34 பிள்ளைங்க நான் வளர்க்கேன். என்ன பிள்ளைங்கன்னு அப்புறம் படத்தை எடுத்து காமிக்க, அதை நாயின்னு சொல்லிடக்கூடாது. வேதம் சொல்லுது, களிமண்ணை பார்த்து களிமண் நம்ம ஆதாம் எதில், நம்ம ஆதாமுடைய ரா மெட்டீரியல் என்னது? ஆதாம் எதிலிருந்து உருவாக்கப்பட்டான்? மண்ணில் இருந்து. சகோதரர்கள் அழுக்காக இருக்க காரணம் அவங்க எதுலேருந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க? மண்ணில் இருந்து. சகோதரிகள் கொஞ்சம் சுத்தமாக இருப்பாங்க, காரணம் அவங்க எதுலேருந்து உருவாக்கப்பட்டாங்க? எலும்பில் இருந்து. ஸ்ரீயானவள் தன்னை அலங்கரிக்கிறாள். ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனையே ஜாயினால் வரும் எங்களுக்கு. காரணம், கண்ணாடி முன்னால் நின்று எங்களுக்கு 2 பேருக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நாங்கள் எங்கள் கூந்தலை கொஞ்சம் சரிப்படுத்தி கொடுத்தோம் அப்படி, எனக்கு கண்ணாடியே பார்க்க வேண்டாம், அது வேறு. இப்போ களிமண்ணிலிருந்து வேதம் சொல்லுது, இயேசுவை குறித்து போட்டிருக்க, நம்மளுடைய சகோதரர் என்று சொல்லி அவர் வெட்கப்படலை. கரங்களை தட்டுங்களேன். கிறிஸ்துவின் சம்பூர்ணமான சுவிசேஷத்தில் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட உங்களிடத்தில் வருகிறேன். அப்போ சம்பூர்ணமான ஆசீர்வாதம் என்ன? சம்பூர்ணமான ஆசீர்வாதம் வாசிங்களேன். ஆதியாகமம், ஒரே ஒரு மனுஷனை லைட்டாக பார்த்து நம்ம முடிச்சிடலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1
வாசிங்க 12:1 வாசிங்க. கர்த்தர் ஐயா சுவிசேஷம் அப்படின்னாலே எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, தேவன் என்னை பார்க்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். சுவிசேஷம் என்பது தனித்தனி நபர்களோடு ஒவ்வொரு தலையின் மேலும், புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலையின் மேலும் ஆவியானவர், அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொரு தலையின் மேலும், எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். முச்செடியில் எழுந்தனுடைய தயவு ஒவ்வொருடைய தலையின் மேலும். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவை. எல்லாம் பக்கத்தில் நல்ல கையை தலை மேலே வச்சு அமிக்க சொல்லுங்க, தேவ தயவு என்னுடைய உச்சம் தலையின் மேலே இருக்கு. ஒரு நாளும் சொல்லாதீங்க நான் ராசி இல்லாதவா, எங்கள் அக்கா ரொம்ப லக்கி, நான் ரொம்ப பக்கி, அப்படி சொல்லாதீங்க. இயேசுவை நீ எவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ நீங்கள் எல்லாரும் லக்கி தான். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள்ல. ஆபிரகாமை நோக்கி, நீ தனிப்பட்ட சுவிசேஷம் என்றாலே ஒருவருக்கொருவர் தான். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. இன்னொரு வகையில் சொல்ல போனால், நான் உனக்கு, எல்லாம் சாதமாக சுவிசேஷம் என்றால் நான் உனக்கு. இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். பர்த்திமேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே உனக்கு தாண்டா, வேற என்னடா, சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? உலக மனுஷன் உனக்காக கண்ணே, உனக்காக என் உயிரும் உடலும் ஒட்டி இருப்பது சொல்ல மாட்டேங்கள. உனக்கு சினிமாக்காரன் அப்படி படிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இப்போ வாசிங்க, அதே ஆதியாம் 12 வாசி, நல்ல கவனிங்க. சுவிசேஷம் என்ன? உன்னை அப்படின்னா எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஒவ்வொருவரும் ஒரு தேசம், ஒவ்வொருவரும் ஒரு கிராமம் அல்ல, ஒரு பட்டணம் அல்ல. நான் உன்னை பெரிய, ஐ வில் மேக் ஆஃப் தி a great nation. நல்ல கையை தட்டி சொல், இதான் சுவிசேஷம். ஒரு ஆதாம ஆண்டவர் களிமண்ணால் உருவாக்கும் போது தெரியுமா, one day I will become the great world. தேசம் அல்ல, முழு உலகமும் எதிலிருந்து தான் வந்திருக்கு? மல்கியில் போட்டுக்கார், ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனுக்குள் பூரணமாக இருந்தது. பரிசுத்த சந்ததியை உருவாக்க முடியும். ஆதாமுக்கு தெரியுமா, முழு உலகமும் என் வயிற்றில் தான் இருக்கு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஆதாமுடைய வித்துகள் தான் முழு உலகம். ஒரு மனுஷனை வைத்து ஒரு உலகத்தையே உருவாக்க முடியும்னா, ஒரு ஆபிரகாம் சந்ததியை வைத்து ஒரு தேசத்தை உருவாக்க முடியும்னா, நீ தேவனுக்கு முன்பாக நீங்கள் சிறியவர்கள் அல்ல, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். பலத்த ஜாதியம். தேவன் அப்படிதான் ஒருத்தனை பார்க்கிறார். அவன் தன்னை மாத்திரம், நான் ஒரு பெரிய, என்னை தாண்டி தான் 200க்கும் மேற்பட்ட தேசங்கள் உருவாக்கப்படுதுன்னு ஆதாம் தன்னை குறித்த அறிவு இருந்துச்சுன்னா, பழம் நான்
உலகத்துக்கு தகப்பனே நான் தான். இந்த அல்பம் சண்டே ஸ்கூலில் கேட்டேன், பாளையங்கோட்டையில் டீச்சராக இருக்கும்போது, ஆதம் என்ன பழத்தோட சாப்பிட்டான்? கையை தூக்குங்க, ஒரு பையன் கையை தூக்கு. என்னடா என்ன நீ சொல்லிட்டான், வேகமாக தூக்குங்க. என்னடா? கசலி பழம் அப்படின்னு. கதலி பழம் வாங்க திருநெல்வேலியில். இங்கே வந்து என்னது பூலாஞ்செண்டா என்ன, இங்கே கதலி பழத்துக்கு என்னமோ சொல்லுவாங்களே, பூம்பழம். நல்லா கவனிங்க. இப்போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஒரு மனுஷனை தேவன் பார்க்கும்போது பூவம்பழம், ஞான பழம் இல்லை. ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்க்கும்போது இப்போ வாங்க, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. ஐயா, உன்னை ஆசீர்வதித்துனா என்ன? சாபம்னா என்ன? ஆசீர்வாதம்னா என்ன? சாபம் என்றால் தகப்பன் வீட்டை விட்டு தூரம் போகும்போது போக 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 குறைவுபட தொடங்கினார். ஒன்றுமே இல்லாமல் போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், தகப்பனோடு உள்ள தொடர்பை அறியாமல், தகப்பனுடைய வீட்டினுடைய செழுமையை கொழுமையை தெரியாமல் தூர தேசத்துக்கு போகிறது தான் சாபம். ஒன்றுமே சாபங்கிறது ஒன்று பாருங்கள், அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகிறோம். கன்னியாகுமரியில் ஆல்வின்னு ஒரு ஆளுக்கு ஒருத்தன் திடீர்னு வந்து ரூபாய் கூடனா, இதுக்கு நான் ரூபா தர மாட்டேன்னார். 10 நாளில் கடையை மூடிடுவேன். சாபம் போட்டு போகிறேன், மந்திரவாதி சாபம் போட்டேன். சொன்ன மறுநாள் 1 லட்ச ரூபாய் வியாபாரம், மறுநாள் 50,000 வியாபாரம், மறுநாள் 25,000, 10,000, 5,000, கடைசி 10வது நாள் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு வியாபாரம். வெறும் 5 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் நடந்தது 10 நாளில். சாபம். ஆனால் அவர்கிட்ட ஒரு ஊழியக்காரர் வந்து சொன்னான்னா, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்ம நீங்களாக்கி விட்டார், சாபத்தை கேன்சல் பண்ணுகிறோன்னா 11வது நாள்லேருந்து மறுபடியும் ஆசீர்வாதம். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. அதை ஒன்று பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. ஆசீர்வாதம் என்றால் என்ன? அதுதான் சம்பூர்ணம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது சம்பூர்ணம் பரிபூர்ணம் எல்லாம் நம்ம குடும்பத்தில் கடந்து வர ஆரம்பிக்கும். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும். வல்கையில் போட்டிருக்கு, இடம் கொள்ளாமல். கர்த்தருக்கு கொடுக்க 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 இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அது மாத்திரமில்லை, 12:10 அந்த கடைசி 12ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, உன் தேசம் விரும்பப்படத்தக்கதை. 3:12 வாசிங்க. அது அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கிய கர்த்தருக்கென்று கொடுக்க 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 கொடுத்து வைத்தவர்கள் ஆகிவிடும். ஏன்னா நமக்கு ஒரு பொருள் வந்தால், ஒரு செருப்பு வந்தால் மகிமையின் செருப்பு, ஒரு நகை வந்தால் மகிமையின் நகை, ஒரு சேலை வந்தால் மகிமையின் சேலை. 4 பேர் கேட்பாங்க, விரும்பப்பட இது எங்கே எடுத்தீங்க, இவ்வளோ அழகாக இருக்கு. உங்கள் பிள்ளைகளை சம்பந்தம் பண்ணுறதுக்கு விரும்பி வருவாங்க. தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும், உங்கள் பிள்ளைகள் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும், உங்கள் வீடு மகிமையின் வீடாக இருக்கும். என்னையா எப்படியா கெட்டினீர்? அது பெருமை பாராட்ட அல்ல. வீடை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எவ்வளோ பெரிய நல்ல தெய்வன். நிச்சயமாக சத்தியமாக நம்ம திறமையினால், நம்ம கெட்டிக்காரத்தனத்தினால வீடை கட்டவும் முடியாது, வாங்கவும் முடியாது. மகிமையின் வீடு விரும்பப்படத்தக்கத. வசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. மல்கியா 12:3-12. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று கர்த்தர். And all nations shall call you blessed, for you shall delight some land, said the Lord of hosts. ஆபிரகாம் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை. இவன் கேட்கல, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. ஆண்களுக்கு மிக மிக அத்தியாவசிய தேவை என்னன்னா மரியாதை, கனம். ஏன் இப்படி எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷனுக்கு எனக்கு ஒரு நபரை தெரியும் மதுரையில். அதால் ஜெயிக்கவே மாட்டார்னு தெரியும், ஆனால் பல கோடியை செலவழிக்கிறார் ஒவ்வொரு. ஏன்னா அந்த ஜனங்களை பார்த்து
பெரியோர்களே, தாய்மார்களே, தாய் குளங்களே, தாயே, தகப்பன, அவங்க எல்லோரும் இவங்களை பார்த்து கும்பிடுறது, வணக்கம் போடுறது, மரியாதை கிடைக்கும் அவருக்கு. அவர் தோக்க தான் போகிறாரு தெரியும். ஆனால் அப்படியே வீதி வீதியாக போய் ஜனங்களை கும்பிட்டு, அவங்க உங்களை கும்பிட்டு, இவங்களுக்கு சால்வையை போட்டு, அந்தந்த வட்ட செயலாளர், நெட்டை செயலாளர், குட்டை செயலாளர், மொட்டை செயலாளர் எல்லாம் ஒன்று சால்வையை போட்டு, ஏன்னா மரியாதை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சம்பூர்ணமான சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் வருது. வாசிக்க இப்போ ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். thou shall be a blessing. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல. ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய். நீங்களும் நானும் சாகும்போது நம்மளை பற்றி மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, எத்தனை பேருக்கு நம்ம பிரயோஜனமாக இருந்தோம், அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லி தான் இவனை வரவழைக்கிறார், இவனை அழைக்கிறார். நீங்கள் கலாத்தியர் வாசிங்கள, கலாத்தியரில் 2 வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் எப்படி இவன் பேரை பெருமைப்படுத்துகிறார். கலாத்தியர் 3:29, கலாத்தியர் 3:14, 3:29, 3:14 வாசிக்கல. முதல்ல 3:14 போடும். கலாத்தியர் 3:14. That the blessing of Abraham might come on the Gentiles through Jesus Christ. ஆபிரகாமுக்கு உண்டான இது 14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாய். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய் பிரஜாதிகளாகிய வரும்படி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிரஜாதிகளுக்கு நமக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் விரும்பணும். வீட்டில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள், அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். பைபிள் அதிகமாக வாசிக்க வேதம் சொல்லுது, வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்திற்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்திற்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும். வாசிக்கீங்களா? 27 நீதிமொழிகள் வாசிங்க. வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்திற்கு. ஐயா, வேத வசனங்கள் வாசிக்க உன் ஆகாரம். நீதிமானுடைய ஆகாரத்தை பற்றி பைபிளில் போட்டுக்க. நீதிமானுடைய பந்தி கொழுமையான பதார்த்தத்தினால் நிறைந்திருக்கும். தேவ பிரசன்னத்தில் அதிகமாக ஒரு புருஷன் ஒரு மனைவி இருக்க ஆரம்பிச்சாச்சுன்னா வீட்டுக்கு பழங்கள்லாம் வந்துட்டே இருக்கும். ஏன் பழங்கள் நிறையா வருதுன்னா, உன் வீடு ஒரு ஏதேன் தோட்டமாய் மாறும். நல்ல கரங்களை தாட்டி. இதில் என்ன சொன்ன? வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்திற்கும் உன் வீட்டாரின், அப்படின்னா தகப்பன் வீட்டார், தாய் வீட்டார். ஒரு தமிழ் ப்ரொஃபஸரை பார்த்து ஒருத்தர் கேட்டாரா, என்ன மாமனார் வீட்டுக்கு போக்கு வரத்துலாம் உண்டா அப்படின்னு. தமிழ் ப்ரொஃபஸர் சொன்னாரா, மாமனார் வீட்டுக்கு இங்கேருந்து போக்கு தான் உண்டு, வரத்து ஒன்றும் கிடையாது. மாமனார் வீட்டுக்கு போக்கு வரத்து உண்டான்னு கேட்டால், மாமனார் வீட்டுக்கு இங்கேருந்து போய்கிட்டே இருக்கும், அங்கேருந்து என்ன செய்யாது, வரத்து இல்லை. ஆனால் பைபிள் போட்டிருக்கு, வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்திற்கும் உன் வீட்டாரின். அப்படின்னா பொண்டாட்டி சைடும் சரி, புருஷன் சைடும் சரி, சாப்பிடுங்கடா, கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்திற்கும் வேலைக்காரன். and thou shall have goats milk enough for thy food, for the food of thy household, and for the maintenance for thy maidens.
அடுத்த வசனம், ஆட்டுக்கடா 20, ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க. ஆட்டுக்குட்டி கம்யூனியன் எடுக்கிறது, இயேசுவை அறிகிற அறிவு. உனக்கு வஸ்திரம் தானா வரும். கல்யாணம் ஆகி 32 வருஷம் ஆச்சு. வெட்டிங் டேன்னு எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் யாரும் வந்து தரலை. விருப்பப்பட்டால் எடுப்போம் நாங்கள், இல்லாட்டி விட்டுருவோம். ஆனால் இயேசு அதிகமாக நெருங்க நெருங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குஜராத்திலேருந்து ஒரு மிஷினரி எனக்கு ட்ரெஸ்ஸு, ஒய்ஃபுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் நல்லா சேர்த்து கொண்டோம். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரையத்தை. த lamps are for thy clothing and the goats are the price of the field. இப்போ போயிருங்க. இப்போ கலாத்தியர் 3:14, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய் புறஜாதிகளுக்கு வரும். நமக்கெல்லாம் எப்படி வருது எல்லாம் சொல்லுங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய், இதுதான் ஆசீர்வாதமாக இருக்கு. கலாத்தியர் 3:29 போடுங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கிறபடியால் ஆபிரகாமின் சந்ததி. நமக்கெல்லாம் பேர் if you be Christ then are the Abraham seed and heirs according to the promises. ஆபிரகாமுடைய சந்ததி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியா. இன்னொரு வகையில் சொல்ல போனால் ஆபிரகாமுக்கு மாம்ச பிரகாரமான ஒரு ஈசாக்கு தான், ஆவிக்குரிய பிரகாரம் 200 கோடி பிள்ளைகள். கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. இப்போ இதுதான் காஸ்பல். வாக்கு தத்தங்களை சொல்லி அது அந்த வாக்கு தத்தங்கள் பூமியில் மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைய வரைக்கும் நிறைவேறிட்டே இருக்கு. முஸ்லீமில் பார்த்தா இப்ராஹிம் எங்க ஆளு அப்படிங்கிறாங்க. ஆகார் சாப்டரே தடி. ஆகார் உண்மையிலே ஒரு ரொம்ப நல்ல ஒரு பெண், ஒரு பயந்த சுவாபம் உள்ள. ஆபிரகாம் ஒரு பயந்த சுவாபம். ஆகார் ஏற்கனவே தாய் தகப்பன் அவளை அடிமையா தரித்திரத்தில் எகிப்தின் ராஜாக்கு வித்துட்டாங்க. எகிப்தின் ராஜா சாராளை விரும்பி சில அடிமைகளெல்லாம் கொடுத்தா அதில் ஒன்று தான் யார்? ஆகார். கிட்டத்தட்ட 328 அடிமை குடும்பம் இருக்கு. அதில் கல்யாணம் ஆகாத ஒரு பிள்ளை தான் யார்? ஆகார். பயந்த சுவாபம். சாராள் ஆபிரகாமுக்கு பொண்டாட்டி வேணும்னு நினைக்கல. ஏன் சொல் பேச்சு கேட்குற ஒரு வேலைக்காரி என்ன செய்யணும்? வேணும். ஒரு வாடகை தாய். ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கிறது இருந்தாலும் ஏன் சொல் பேச்சு கேட்டு எனக்கு பயந்து என்னைய மதிக்கிற எனக்கு அடங்கி இருக்கிற ஒரு பிள்ளை தேவைன்னு ஆகாரை சூஸ் பண்ணுறேன். ஆனால் அவளுக்கு பிள்ளை பிறகு வேதம் சொல்லுது, ஆபிரகாம் ஒரு துருத்தி திராட்சை ரசம், ஒரு துருத்தி தண்ணீர், ஒரு அப்பம், ஒரு சில அப்பங்களை கொடுத்து மகனுக்கு பொண்ணு பார்க்க 10 ஒட்டகத்தில் ஆட்களை அனுப்புகிறான். இவளுக்கு ஒரு ஒட்டகம், ஒரு கழுதை, ஒன்றுமே கொடுக்கலை, கொடுக்க விடலை. கொடுமையாய் வேலை வாங்கினால் இருக்கு சாராள். இடா ராஜா, ஃபெலிக்ஸு பிரவீனு உள்ளே வாங்கடா. பிரவீன் வந்தது லேட்டு, 3 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், வெளியே நிற்கிறான். உள்ளே வாங்கடா ராஜா. நல்லா கவனிங்க. ஆகார அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன்னு அனுப்பி விட்டான். ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, சாரால் பிடிச்சி அடிச்சிருக்கா. யார? ஆகார். சூடு வச்சிருக்கா. ஆனால் பயந்த சுவாப். அவள் போய் வடாந்தரத்தில் கதறுதா, நீர் என்னை காண்கிற, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். ஆனால் நீங்கள் ஆதியாகமம் 25 பார்த்தீங்கன்னா, எடுத்தவங்க வாசிங்க,
ஆண்டவர் எங்கே கொண்டு வைக்கார் தெரியுமா? ஆபிரகாம், ஐயா உங்களை மனிதர்கள் துரத்தி விடும் பொழுது, மனிதர்கள் உங்களை ஏமாற்றும் போது, அண்ணன் தம்பி உங்களை ஏமாற்றும் போது, குடும்பத்தார் உங்களை தனித்து விடும்போது தேவன் உங்களை எங்கே கொண்டு வைப்பார் தெரியுமா? சுவிசேஷம், அவளுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன தெரியுமா? ஆவிலா தேசத்தில், அதாவது எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் பொன் விளையும் பூமி, கோமதேக கற்கள் விளையக்கூடிய பூமியில் ஆண்டவர் ஆகாரம் கொண்டு வைக்கிறார். நல்ல கரங்களை தட்டி. ஆதியாகமம் 25 போட்டிருக்கா? எடுத்தவங்க வாசிங்க. ஆகாரம் எங்கே ஆண்டவர் வைக்கிறார்? இஸ்மவேல் சந்ததியார். நல்லா கவனிங்க. ஆவிலா தேசத்தின், ஆதியாகமம் 2 போட்டிருக்க, ஆவிலா தேசத்தின் பொன் நல்லது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரூனே மன்னர்லேருந்து அரபிக் ஷேக்கு வாஷ்பேசின் டாய்லெட்லாம் எதில் வச்சுருக்காங்க தெரியுமா? எதில்? கோல்டு. ஆகாருடைய வம்சம் புரூனே மன்னர் ஷேவ் பண்ணுறதுக்கு லண்டன்லேருந்து ஒருத்தர் ஃப்ளைட்டில் வரார். புரூனே மன்னருக்கு ஷேவ் பண்ணிட்டு, புரூனே மன்னர் முடி எவ்வளோ இருக்கும்னா ஏன் முடியோடைய கேவலமாக இருக்கும், 48 முடி தான் இருக்கும். 15 லட்சம் ரூபா. நேற்று ஒரு ஃபேமிலி வந்துருந்துச்சு பார்க்க. பண்ணக்காடு, கொடைக்கானல் பண்ணக்காடு. பண்ணக்காட்டில் கல்யாணத்துக்கு கிராம பஞ்சாயத்து, அங்கே ஒரு கல்யாணத்துக்கு பியூட்டிஷியனாக ஒரு பொண்ணு வந்திருக்கு. அது சென்னையில் ஐடியில் படிக்கிற பொண்ணு. ஃப்ளைட்டில் மதுரைக்கு வந்து இங்கேருந்து கார் பிடிச்சி பண்ணக்காடுக்கு போயிட்டு, பண்ணக்காட்டிலேருந்து மறுபடியும் மதுரைக்கு பியூட்டி பார்லர் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு 1 லட்சம் ரூபாய். எங்கே? நம்ம மதுரை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். பியூட்டிஷியனுக்கு எவ்வளவு? 1 லட்சம். சென்னையில் ஐடியிலேருந்து அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏறி மதுரை வந்து, மதுரையிலேருந்து காரில் பண்ணக்காடு போய், பண்ணக்காட்டிலேருந்து மறுபடியும் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட்டில் போக கூலி கீழி ஃப்ளைட் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 1 லேக். இந்த ஆகாருடைய சந்ததி ஆண்டவர் எங்கே கொண்டு வைக்கிறார்னா, எல்லாம் சொல்லுங்கள், ஆவிலா. சத்தமாக சொல்லுங்கள், ஆவிலா. ஆவிலா. எந்த வசனம்? 25 25:18 போடுங்கம்மா. அவர்கள் ஆவிலா துவங்கி, ஐயா ஆகார் குடும்பத்தை மனுஷர்களால் கையப்பட்டு, சொந்த குடும்பத்தால் சொத்தை கொடுக்காம ஏமாற்றப்பட்டு, இந்த குடும்பங்களில் தேவன் எங்கே வைக்க போறார்? என்னையும் சேர்த்து சொல்கிறேன், ஆவிலா தேசம். கரங்களை தட்டுங்களேன். ஆவிலா தேசம் முதல் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு, பாருங்க, ஆவிலாக்கு இந்த பக்கம் எகிப்து, இந்த பக்கம் இஸ்ரவேல் எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவன் சகோதரர் எல்லாரும் முன்பாக அவன் குடியேறின பூமி. அவர்கள்லாம் முந்தின வசனம் என்ன போட்டிருக்கு? இஸ்மவேலின் வயது 130. அவன் பிராணன் போய் மரித்த ஜனத்தாரோட அவர் இஸ்ரவேல் வம்சத்துக்கு ஆண்டவர் கொடுத்த இடம் தெரியுமா? எங்கே தெரியுமா? ஆவிலா. சொல்லுங்க. இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, ஆவிலா தேசத்தில் கோமதேக கல் விளையும். கோமதேக அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, ஆசாரியனுடைய மார் பதகத்தில் பதிக்கக்கூடிய கல்லுக்கு பேர் தான் கோமதேக கல். இந்த கல் இதில் தான் வெளிச்சம் அடிக்கும், தேவ சத்தம் கரெக்டாக கேட்கும். அந்த கல் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா இஸ்மவேல் தேசத்தில் ஆவிலாவில் இருந்த. கரங்களை தட்டுங்களேன். நான் என்ன சொல்ல வாரேன், ஆகாருக்கும் சுவிசேஷம் போச்சு, டாப்புக்கு கொண்டு போனார். இதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ண. ஐயா காஸ்பல்ங்கிறது சாதாரண கிடையாது. பிள்ளைகளை சொல்கிறேன், பிரவீன், ஃபெலிக்ஸ், எங்கே போனாலும் இயேசுவை விடக்கூடாது. திடீர்னு என்ன 3 நாளாக பிரவீன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி, ஏடா பிரவீன் எங்கே இருக்க? 3 நாளாக என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்படிங்க 3 நாளாக மதுரையில் தான் இருக்கேன் அப்படிங்க. 7 மணிக்கு. ஏன்னா பய உள்ள என்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லலை அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பாட்டையே சொல்லலை. அதான் அவன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் அம்மா அப்பாட்டையே நான் சொல்லலை. திடீர் சர்ப்ரைஸாக நான் வந்தேன். ஏன்னா சர்ப்ரைஸாக பாஸ்டரை பார்த்து நம்ம என்னத்தை கேட்க போகிறோம்? ஒரு நத்தம் புரோட்டா, ஒரு சுக்கா, பயவுல வேலை கிடச்சிருக்கு, ஒரு பார்ட்டியை நம்ம கொடுத்துருக்காங்க.
அப்போ சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்துவின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட நான் உங்களிடத்தில் வருகிறேன். ஆபிரகாமுக்கு வந்த சுவிசேஷம், ஆகாருக்கு வந்த சுவிசேஷம், உங்களுக்கும் எனக்கு வந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் அவர் அறிகிற அறிவு எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். கன்னியாகுமரி பக்கம் நேற்று நைட்டு ஒரு மெசேஜ் கேட்டுக்கிட்டோம், அதை ஒன்று சொல்லி முடிச்சிரு. கன்னியாகுமரி பக்கம் ஒரு பாஸ்டர், அவர் பேர் இன்னோவா பாஸ்டர். இன்னோவான்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? அந்த காருக்கு இன்னோவான்னு காரணம். நோவா அப்படின்னா சிலராகி 8 பேர், வேளையிலே சிலராகி 8 பேர் காக்கப்பட்டார்கள். இன்னோவா அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 2, பின்னால் 3, அதுக்கு பின்னால் 3, 8 பேர் உட்காரக்கூடிய 8 சீட்டட். ஜாயிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கா 8 சீட்டட் கார் அப்பா, 8 சீட்டட் கார். ஏன்னா எல்லாம் எங்கே போனாலும் டீமோட போகணும், 8 பேராவது போகணும். சரி, உன் வாக்கு பழிப்பதால். கன்னியாகுமரியில் அந்த பாஸ்டர் பேரே இன்னோவா பாஸ்டர். இன்னோவா வந்த புதுசில் காரை வாங்கிட்டாரு. சர்ச்சுக்கு திடீர்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை வந்துச்சு, ரூபா தேவை, டக்குன்னு காரை விற்றுட்டார். ஆண்டவரே, என் காரை நான் விதைக்கிறேன். காரை விதைச்சாச்சு, வீடு சர்ச்சை கெட்டியாச்சு. இப்போ பாஸ்டருக்கு கார் இல்லை. பாஸ்டர் முதல்ல வாடகை காரில் போனார், துட்டு குறைஞ்சவொடனே ஆட்டோவில் போனார், அப்புறம் பஸ்ஸில் ஏறி விசிட்டிங் போக ஆரம்பிச்சிட்டார். ஆனால் வாரம் இன்னோவா ஷோரூமில் போய் அந்த காரை தடவி பார்த்துட்டு, ஆண்டவரே உமக்காக நான் விதைச்சேன், உம்முடைய சுவிசேஷம் என்ன சொல்லுது? கொடுங்கள் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே போடுவார்கள். வாரம் போய் எப்படியாவது ஒரு இன்னோவா வாங்கிடணும்னு அந்த இன்னோவா போய் தடவி கொடுத்துட்டு, எவ்வளோ வேணும் அப்படின்னு கார் ஷோரூமில் உள்ளவன் முதல்ல 2 வாரத்தை சொல்லியிருக்கேன், 5 லட்ச ரூபா இருந்தால் போதும் ஃபாஸ்டர், ஒரு கார் உங்களை கொடுத்துட்றோம். அப்புறம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. தப்பு பண்ணிட்டோமோ, இப்படி காரை கொடுத்துட்டோமோ, கர்த்தருக்கா நம்பி போட்டோமோ, துட்டு திருப்பி வராதோ, அப்படிலாம் சந்தேகம் வந்துடுச்சு. நிறைய நேரம் அப்படி தான் விதை செத்துட்டோன்னு நினைப்போம். விதை இருளுள்ள ஸ்தலத்திலிருந்து அப்படியே முளைத்து வெளியே வெடித்து கிளம்பு பார்க்கணும். சூப்பராக இருக்கு. அல்லேலூயா. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. பிறகு சொல்லிட்டா, பாஸ்டர் நீங்கள் 5 லட்சம் கொடுத்தாலும் போதகர்களுக்கு சர்ச்சைக்கு கடன் கொடுக்கக்கூடாதுன்னு என்ன செஞ்சிட்டாங்க, பேங்க்கில் போட்டேன். நான் அந்த வீட்டு லோனுக்கு அலைஞ்சேன். ஒரு 10-15 பேங்க்கில் போனால் நீங்கள் பாஸ்டரா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு தருவேன். பிறகு எப்படியோ தருவேன்னு சொன்னால் எனக்கு பார்த்துருக்கேன், கட்டாயம் தருவார். அல்லேலூயா. லோன் கிடைக்கும். எனக்கு ஆசை, நம்ம சர்ச்சில் வீடு இல்லாதவங்க இருக்கக்கூடாது. நான் தான் சில குடும்பத்தெல்லாம் சொல்லுவேன், 2 லட்சம் 3 லட்சம் ரெடி பண்ணுங்க மக்களே, பிள்ளைகளே, நான் லோன் வாங்கி தரேன். நமக்கு இப்போ லோனில் நிறைய சீக்கிரட்லாம் தெரிஞ்சிடுச்சு. எப்படியாவது நம்ம பிள்ளைகள் ஒரு சொந்த வீடு, ஒரு சொந்த காரு. கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. இவர் ஒரு 6 மாதம் படாத பாடுபட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். காரை பார்ப்பாரு, அவர் வந்துடுவார். பிறகு 6 மாதம் அன்னைக்கு ஒரு நாள் காலையில் இருந்துச்சு, ஆண்டவரே எனக்கு இன்னோவா காரே வேண்டாம், எனக்கு நீங்கள் தான் இன்னோவா, நீங்கள் தான் தாய், நீங்கள் தான் தகப்பன், நீங்கள் தான் எனக்கு எல்லாம். கார் வந்தானே வராட்டான்னு நீங்கள் எனக்கு போதும்னு நான் அழுது. அன்னைக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் ஜெபத்தை முடிச்சுட்டு எங்கேயோ போகணுன்னு கிளம்பி இருக்காரா, ஏத்தாப்பில் இருந்த ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணுறாரா, பாஸ்டர் கொஞ்சம் இன்னோவா ஷோரூமுக்கு வந்துட்டு போங்க, நான் கார் எடுக்கணும், நீங்கள் ஜோம் பண்ணணும் அப்படி. இவர் சொன்னாரா, நேத்தான் நான் பிரதிஷ்டையே பண்ணேன், இன்னோவா ஷோரூமுக்கு வாழ்க்கையில் வரவே கூடாது. நேத்தான் நான் 6 மாதமாக அலைஞ்சு எனக்கு காரை கொடுத்துட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்தனா, உண்மையிலே கொடுத்தனா, கர்த்தர் கொடுக்க சொல்லி கொடுத்தனா, கர்த்தர் சொல்லி ஊழியத்துக்கு வந்தானா, இந்த டவுட்டு எல்லாருடைய வாழ்க்கையில் வரும். தெரியாமல் சூஸ் பண்ணிட்டோமா? சில ஆட்கள் கல்யாணம் ஆகி 35 வருஷம் கழிச்சு எனக்கு நல்ல நல்ல இடம்லாம் தேடி வந்தாங்க,
வத்தலகுண்டிலிருந்து வந்தாக, காரியப்பட்டியிலேருந்து வந்தாக, நம்ம ஜெய்கீந்த்புரத்துலேருந்து வந்தாக. பேச்சு நான் சொல்கிறது கரெக்ட் தானா? ஓகே, என்னத்தை சொன்னாலும் சிரிச்சுக்கிடும், அதெல்லாம் சொல்கிறேன். இவர் சொன்னால் நேத்தான் நான் பிரதிஷ்டை பண்ணினேன், நான் வரலை, வரமாட்டேன். இல்லை பாஸ்டர், உங்களுக்கு வர வேண்டாம், நான் கார் வாங்க போகிறேன், எனக்காக வந்து ஜெபம் பண்ணு. சரி, அப்படி சரின்னா என்ன அர்த்தம்? வந்து தொலையுதுங்கிறத சொல்லாமல் சரி டாக்டர். அவர் இன்னொரு சர்ச்சுக்கு போகிறவர், ஏன் உங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு போக்கல? இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களை தான் வர சொன்னார். சில நேரம் சில சூழ்நிலைகள் வந்து நமக்கு காலில் நெருப்பு போட்டு நிற்கிறது போல் இருக்கும். ஆக பாஸ்டர் போயிட்டார். போனால் ஆதார் கார்டை கொடுங்க. எதுக்கு ஆதார் கார்டு? ஒன்றும் இல்லை பாஸ்டர், எழுத்த வீடு தெரிஞ்ச நபர்னு சொல்கிறதுக்காக. 1 மணி நேரம் ஆச்சு, இவரால் இருக்க முடியல. ஒரு மேனேஜர் 1 மணி நேரம் கழித்து சாவியை, இன்னோவா சாவியை கொண்டு அந்த பாஸ்டர் கையில் கொடுத்து, கன்கிராச்சுலேஷன் பாஸ்டர், உங்களுக்கு தான் இந்த கார் ரெடி கேஷில் டாக்டர் வாங்கி கொடுக்குறார். கரங்களை தட்டுங்கள. இவருக்கு ஒரு மாதிரி, ஏன்னா இதை கையை விட்டு போன கேஸ் இவருக்கு படபடன்னு ஆகி, தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க தண்ணி. இந்த டாக்டர் சொன்னாராம், எனக்கு தான் இந்த காரை புக் பண்ணினேன், ஆனால் நேற்று நைட்டு காலையில் இவர் காலையில் 5 மணிக்கு தான் சொல்லியிருக்கார், ஆண்டவரே எனக்கு ஒன்று இன்னோவாவே வேண்டாம், நீர் தான் எனக்கு இன்னோவா, நீர் தான் எனக்கு எல்லாம், நீர் தான் எனக்கு காதை எனக்கு அடைச்சிக்கிட்டேன்னு தெரில. தண்ணி குடிக்கலாமோ? நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னாராம் டாக்டர்கிட்ட, இந்த காரை எழுத்தாப்புல ஒரு பாஸ்டர் இருக்கார், அவருக்கு கொடுத்துரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு காலையில் சொன்னார், அதனால தான் உங்களை கூப்பிட்டு விட்டேன் பாஸ்டர், வச்சுக்கிடுங்க. இந்த பாஸ்டருக்கு கர்த்தர் செய்த நன்மையை தாங்கவே முடியல, அழுதுகிட்டே இருந்தார் நாள் முழு. அன்றைய நைட்டு ஒரு முதல்ல ஊழியக்காரரை ஏற்றணும். நாகர்கோவிலில் ஒரு ஊழியக்காரர், எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் கூட்டம் முடித்து ட்ரிவேண்ட்ரம் போகணும். இந்த பாஸ்டர் வந்துட்டார். யார்? இந்த இன்னோவா பாஸ்டர் வந்து இந்த ஊழியக்காரோட பேசும்போது, பாஸ்டர் ஒரு சாட்சி சொல்லலாமா? சர்ச்சு கட்டுறதுக்கு இன்னோவா காரை கொடுத்தேன், ஆண்டவர் புது இன்னோவா காரா இன்னைக்கு எனக்கு கையில் கொடுத்தார். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. இதில் இன்னொரு காரியம் ரொம்ப முக்கியம். நான் புது இன்னோவா காரில் நான் உட்காந்துருக்கேன், ஆனால் என் இருதயத்தில் இன்னோவா கார் இல்லை, என் இருதயத்தில் இயேசு தான் இருக்கார். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. அதான் என் பியூட்டி. புது வீட்டில் நான் இருக்கேன், ஆனால் வீடு எனக்குள்ளே இல்லவே இல்லை, எனக்குள்ளே யார் தான் இருக்கா? இயேசு. உனக்கு ஒரு வேலையை கொடுத்தா சம்பளம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது, இயேசு இருக்கணும். இதான் சகல சம்பூர்ணமும் அவருக்குள்ளே இருக்கிறதா. கொலோசியர் 1:2 வசனம் சொல்ல, சகல சம்பூர்ணமும் சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே இருக்கு. வெறும் பணம் 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 நோ, வெறும் நகை 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 நோ, வெறும் ஆசீர்வாதம் 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 நோ. வேதம் சொல்லுது, அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற சகல பொக்கிஷம் என்ன செய்தான் இருக்கு. கொலோசையர் வாசிங்க 1 எத்தனை வசனம்? 16 வாசிங்க. கொலோசையர் 1:16. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும்
அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. 19 வாசிக்க. கொலோசியர். சகல பரிபூர்ணமும் எல்லாம் சொல்லுங்க. சகல பரிபூர்ணம். அவரை அறிய அப்பா, குடும்பத்தில் சமாதானமாக கரை புரண்டு ஓடும், சந்தோஷம் கரை புரண்டு ஓடும், ஆரோக்கியம் இங்கே ஒழிக்கும் அங்கே ஒழிக்கும், இங்கே ஒழிக்கும் அங்கே ஒழிக்கும். ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. எவ்ரிதிங் ஆல் ரைட். கரங்களை தட்டுங்கல்ல. கொலோசியர் 2:9-10 வாசிச்சிருங்க, முடிச்சிடலாம். நம்ம எழுது கொலோசியர் 2:9-10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ண சம்பூர்ணம் எல்லாம் ஃபுல்னஸ் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய், ஃபார் இன் ஹிம் டுவெல்த் ஆல் ஃபுல்னஸ் ஆஃப் த காட் ஹெட் பாடிலி. 10 வசனம். மேலும் சகல துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் எல்லாம் பாருங்க. and you are complete in him which is the head of all principality and power. எல்லாம் எழுதிருக்கலாம். அவருக்குள். எல்லாம் சொல்லுங்க. அவருக்குள் நான் பரிபூர்ணம் உள்ளவனாய் இருக்கிறேன். எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, thank you Jesus. அப்படியே கர்த்தருக்கு நம்ம கொடுத்துடலாமா? thank you Holy Spirit. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கிந்தேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கிந்தேன். பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கை, அதில் நீரே போதும் வேறே வேண். எந்த நண்பரே சுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு. பிறந்த நாள், திருமண நாள் யாருக்கு வருதா? பர்த்டே, வெட்டிங் டே, பர்த்டே. ஓகே, ஜோம் பண்ணிடலாமா? கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு உங்களிடத்தில் வருகிறேன். ஆண்டவரே, தோய்ந்து போன ஆத்மாவை சம்பூர்ணமாக்கி, விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமாக்கி, தோய்ந்த ஆத்மாவை திருப்திப்படுத்துகிற கர்த்தர். இந்த நாளில் கூட கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் வருவதற்காய் நன்றி, வந்திருப்பதற்காய் நன்றி. ஜனத்தை அவருக்குள் சகல பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. நீங்கள் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர், நாங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். சுவிசேஷம் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தின் ஒளி எங்களிலே பிரகாசிக்கிறது. சுவிசேஷத்தின் வல்லமை எங்களிலே கிரியை செய்கிறது. அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறது. எங்களுக்கு முன்பாக வெண்கல கதவுகள் உடைகிறது, இரும்பு தாழ்பால்கள் முறிகிறது, இரும்பு கதவுகள் தானாய் திறப்பதற்காய் நன்றி. ஜனத்தை ஆசீர்வதியும். சுக பலன் ஆரோக்கியம் பூரிப்பு செழிப்பு ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங் பிள்ளைகளுக்கு வருவதாக, தடைகள் விலகுவதாக. ஆண்டவரே, இந்த வாரத்தில் பொருளாதார பிரேக் த்ரூ ஸ்டார்ட் ஆகட்டும். இந்த நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். வர வேண்டிய பணங்கள், பொருட்கள், உடைமைகள், பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் சேரட்டும். ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய ஃபீஸ் கட்டுகிற காரியம், டியூ கட்டுகிற காரியம், ஆண்டவரே அடகுல வைக்கிற நகைகள், திருமண தேவைகள், திருமணத்தினால் ஏற்பட்ட கடன்கள் எல்லாம் அடைக்கப்படுவதாக. பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவி என்ற அந்யோன்ய சமாதான சந்தோஷம் நம்ம அனைவரோடு இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள், ஆன்லைனில் வருகிற பிள்ளைகளை பிளஸ் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்போஸ்தலர், எழுதி கொடுக்குறவங்க 10 காப்பி தான் இருக்குது, எல்லாருக்கும் இல்லை. நீங்கள் வாங்கி செல்லலாம், எழுதி கொடுக்கலாம். காட் பிளஸ் யூ. டீ இருக்குது, டீ சாப்பிட்போம். தேங்க்யூ. காட் பிளஸ்.